கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் ஈவாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏப்ரல் மாதத்திலும் தேவன் தொடர்ந்து நம்மோடு இடைப்படும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு எச்சரிக்கையாய் இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். ஆமென். கண்களை மூடி அன்று சொல்லி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீ நல்லவர், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, கடைசியில் ஒரு எக்காலம் துணிக்க போயிடுது. அதற்கடுத்தும் எக்காலங்கள் உண்டு. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் ஒரு காவல்காரன் துணிக்கிற எக்காலத்தை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எச்சரிப்புடன் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாய். ஸ்தோத்திரம். இந்த நாளோட இந்த எச்சரிப்பின் வார்த்தையை பொருட்படுத்திக்கொள்ளும். வசந்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்லி அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தை விடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தை 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுது, எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. அந்த பகுதி மாத்திரம் யாரை வாசிக்க முடியுமா? அந்த அந்த வார்த்தையை அப்படியும் அஃபெக்டாக வாசிங்க வைப்போம். இன்னும் யாரோ ஒருத்தவங்க அந்த நோ அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தம். தம்பி வரணும். இந்த நோன்ற இழுங்க வைப்போம். யார் இழுப்பா? ஹல்லேலூயா. சத்தம் கம்மியாக கூட ஆனால் ப்ரோன்ஸ் கரெக்டாக இருக்கு. ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கிறவனோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாக இருக்கிறவனோ, அதான் சரியான ஒரு உச்சரிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சம்பவம் நடக்குங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒருத்தனை காவல்காரன் நீங்கள் உங்கள் ஊருக்கு உங்கள் தேசத்துக்கு நீங்கள் நியமித்து வச்சுட்டீங்க. உன் ஜனத்தின் பித்தரோட பேசி அவரோட சொல்ல வேண்டியது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையில் ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, ஒரு பட்டயம் வருது, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு பட்டயம் வரும் பொழுது இவன் என்ன செய்யணும்? ஜனங்களை எக்காலம் ஊதி எச்சரிக்கும் போது, ஃபஸ்ட்டு காவல்காரன் எச்சரிக்கிறான், எக்காலம் ஊதுறான். அப்போது எச்சரிப்பை கேட்டவர்கள் என்ன செய்வாங்க? தப்பிச்சுக்கிடுவாங்க. இது எக்காலம், இது எச்சரிப்பின் சத்தம், நாம் தப்பிச்சுக்கணும். எச்சரிக்கை கேட்டும் எச்சரிக்கையை நிர்விசாரமாக விட்டு விட்டவர்களோ, 5ஆம் வசனம் முற்பகுதி சொல்லுது, கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை. அவன் கேட்டு நிர்விசாரமாக இருந்தனால அவன் ரத்தப்பழி அவன் மேலே தான் சுமரும். அடுத்து பின்னாடி வாசிக்கும் போது இந்த எக்காலம் ஊதுறவன் பட்டயம் வரதை பார்த்துட்டும் எக்காலத்தை ஊதாமல் விட்டுறான்னு வச்சுங்க, அங்கே இருக்கிற ஜனங்களை வாரிக்கொள்ளப்படுவாங்க. அந்த ஜனனுடைய ரத்தப்பள்ளி காவல்காரன்ட்ட கேட்கப்படும். ஸ்தோத்திரம். அன்பு சொந்த காத்திருக்கு தேவ பிள்ளைகள், இன்னைக்கு எக்காலம் ஊதுகிறவர்களும் நாம தான், எக்கால சத்தத்தை கேட்குறோம் நாம தான், எக்கால சத்தத்துக்கு கேட்டு எச்சரிப்பாக இருக்கிறோம் நாம தான் இருக்கணும். எக்காலத்தை கேட்டு நிர்விசாரமாக இருக்கிறவளாய் நாம் இருக்கவே கூடாது. எக்காலத்தை ஊத சொல்லியும்
எக்காலத்தை தொனிக்காமல் இருக்கவே கூடாது. பட்டயத்தை வருவதை கண்டும் நாம் எச்சரிக்கை இடாமல் அல்லது எக்காலம் ஊதாமல் இருந்து விடவே கூடாது. எல்லா பொறுப்பும் இன்னைக்கு திருச்சபை மேலே தான் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த எக்கால டாபிக் ஒரு டாபிக் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த கடைசி வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், நான் தியானிக்க போகிறோம். வாஸ்தவம் பார்த்தீங்களா, எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்ளுவான். அப்போது தேவ சமூகத்தில் எச்சரிக்கை. நீங்கள் எப்படி ரோட்டில் போனீங்கன்னா எல்லாம் ஒரு போஸ்ட் இருக்கும். அதாவது பவர் போஸ்ட்டு, கரண்ட் லைன். அங்கே ஒரு இடத்துல பார்த்தா 2 போஸ்ட் சேர்ந்தாப்புல இருக்கும். நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வேலி அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த வேலி பக்கத்தில் ஒரு எலும்பு கூடு தலையை போட்டு ஒரு சிகப்பு இங்க்ட்டு போட்டு அபாயம் போட்டு வச்சுருக்காங்க. டேஞ்சர்னு போட்டு வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? போகாதேன்னு அர்த்தம். எச்சரிக்கை. இது அரசு விளம்பரம் அல்லது ஈபி விளம்பரம். அது எச்சரிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே போயிட்டுருப்பாங்க. இப்போது நம்ம ஊரில் அப்படி இல்லை. இப்போது எங்கள் ஊர் சைடெலாம் போனீங்கன்னா, கேரளத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு சொன்னீங்கன்னா வளைவாக தான் ரோடு இருக்கும். இங்கே போடியை தாண்டி மூணாருக்கு போனாலும் சரி, வால்பாறைக்கு போனாலும் சரி, இந்த பக்கம் ஹில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹில்ஸில் எந்த பகுதி போனாலும் சரி வளைவாக தான் ரோடு இருக்கும். ஏன்னா மலையில் நேருக்கு நேர் ரோடு ஏறவே முடியாது, வளைஞ்சு. அப்படி போகும்போது வளைவுகளில் முந்தாதீர்கள், வளைவுகளில் ஆர்நடிங்கள், அப்படியும் ஒவ்வொரு எச்சரிப்பு போர்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஆபத்தான வளைவு, இது குறுகலான பாலம், இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படின்னு அந்த விளம்பரத்தை, அறிவிப்புகளை பார்த்து எச்சரிப்போட வாகனத்தை ஓட்டணும். இல்லாவிட்டால், ஜாக்கிரதை இல்லாவிட்டால் 2 வாகனம் மோதும். அல்லது ஜாக்கிரதையாக ஸ்டேரிங் பிடிக்காட்டா வண்டி கவுந்து அங்கே இருக்கிற 60 பேரும் பள்ளத்தில் விழுந்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லுது, எச்சரிக்கையாக இருக்கிறவனோ. இது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற, இந்த நாளில் கொடுக்குற வார்த்தை. அதில் பின்னாடி ஒரு அருள்வாக்கு இருக்குது. தன் ஜீவனை தப்பித்து கொள்ளுவான். ஸ்தோத்திரம். பாருங்க, வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஜீவன் ஒரு நாளில் பறந்து போகும். அப்படி பறந்து போகும்போது அது எந்த இடத்துக்கு போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, நரக ஆக்கினைக்கு போயிடக்கூடாது. தன் ஜீவனை தப்புவித்து கொள்ள நாம் வாழ்நாள் முழுதும் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்புகளை பார்த்து தேவ சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையுடன் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதம் முழுவதும், இந்த வேதம் நம்மளை ஒவ்வொரு நாளும் வார்ன் பண்ணி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி இப்படி போகிறீங்க, உங்கள் நண்பர் வீடு அல்லது உறவினர் வீடு அல்லது தெரிஞ்சவங்க வீடுக்கு போகிறீங்க, கேட்டுக்கு போய் நின்ன மாத்திரத்தில் கேட்டில் ஒரு நாய் படம் போட்டு பிவேர் டாக்ஸ்ன்னு போட்டிருக்கும். நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கும். அப்படின்னா நீங்கள் சடசடன்னு நினைச்சிட கதை திறந்து கேட்டை திறந்து உள்ளே போயிடக்கூடாது. கேட்டு நாய் இருக்குனால கேட்டு வச்சுருப்பாங்கன்னா எல்லோரும் திறக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் நாம் சத்தம் போட்டு வீட்டுக்காரங்க வந்து இந்த நாயை அடக்கின பிறகு நம்ம போகணும். இல்லாட்டா அதான் போட்டாங்களே நாய்கள் ஜாக்கிரதை. அந்த இடத்துல அந்த போர்டு இருந்தும் போனால் பிறகு நாய்க்காரங்க பொறுப்பு கிடையாது. நம்ம எச்சரிப்பை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருந்தோம்னா அவங்க பொறுப்பு கிடையாது. நாம் தான் பட்ட வேதனையை அனுபவிக்கணும். வேதம் முழுவதும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கும். தேவ சமூகத்தில் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த பேதையாக இருக்கிறவன் என்ன செய்வானா, அவன் எச்சரிப்பையும் பார்க்க மாட்டான், ஒன்றையும் பார்க்க மாட்டான். பேதைகளோ நெடுக போயிட்டே இருப்பான். நான் இருந்தேன்ன, யார் இருந்தேன்ன, நெடுக போய் தண்டிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்சரிப்பு போடும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிற இடத்துல, சில இடத்துல குளிக்கிற இடத்துல புதை மணல் இருக்கும், சில இடத்துல உளையான சேர் இருக்கும், சில இடத்துல சுழல் இருக்கும், நீரோட்டமே இருக்காது, ஆனால் சுழல் இருக்கும். அந்த இடத்துல எச்சரிப்பு போர்டு வச்சுருப்பாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு சிலர் துணிச்சலாக போய் நினைச்சுவாங்க, தங்களுடைய சாகசத்தை காமிப்பாங்க. சுழலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறது அரிது. யார் வந்தாலும் சரி அவங்கள காப்பாற்ற முடியாது. சுழல் சுற்றி உள்ளே கொண்டு வரும், தண்ணிக்குள்ளே கொண்டு வரும், அப்புறம் எங்கிட்டாவது கொண்டு வெளியே தள்ளும். வசனம் சொல்லுது, எச்சரிக்கையாக இருக்கிறவனோ. இந்த பேதை என்ன செய்வான்? எதையும் கண்டுக்கிறது கிடையாது, எதையும் பார்க்கறது கிடையாது. அப்போது நெடுக போகிற பார்த்தீங்களா? இப்போது ஆண்டுடைய வசனம் சொல்லுது நமக்கு, எரேமியா 6:16, நீங்கள் வழியில் போகிற வழியில் முதல்ல நில்லுங்க. நின்றுட்டு நீங்கள் பாதை எதுன்னு சொல்லி விசாரிங்க. அதுக்கடுத்து நல்ல வழி எதுன்னு சொல்லி பாருங்க. அதுக்கடுத்து நடங்க. அப்போ தான் உங்களுக்கு இளைப்பாறுதல். ஜீவனை தப்பு வைத்துக் கொள்ள வேண்டுமா? நெடுக போயிடாதீங்க. ஸ்தோத்திரம். எதை வேணாலும் நம்புறது, எதை வேணாலும் கேட்கறது, எதை வேணாலும் செய்கிறது, நோ, அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் இந்த செல்ஃபோன் தான் இப்போ இருக்குது. எதை எடுத்தாலும் எது ஒரு காரியம்னாலும் செல்ஃபோன் தான். ஆண்டு சமூகத்தில் போன வாரம் நினைக்கிறேன், வீட்டில் பாஸ்டரும் பிள்ளையும் பார்த்துட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு, பாருங்கள் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருக்குது, இதில் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காங்க, எந்த பாத்திரம் வச்சுக்கலாமா, அதுபோல் ஒரு ஸ்டவ்வுக்கு மேலே ஒரு ரவுண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே எந்த பாத்திரம் வச்சாலும் மண் பாத்திரத்தை கூட என்ன செய்யலாமா, வச்சுக்கலாமா, அது நல்லா சமையல் பண்ணிக்கலாம்னு போனோம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி சொல்லி, ஏன்னா அவன் யூடியூப்பில் வருமானத்துக்கான எதோ வந்துச்சுன்னா கவர்ச்சிகரமாக தான் சொன்னால் ஆட்கள் பார்ப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்கிற காரியங்கள் நடக்கும் செய்யாது. அல்லேலூயா. ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கிட்டாங்க, அங்கே இவாஞ்சலி போனடிச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கமெண்டே போட்டிருக்கான், இது முட்டாள்தனமான வேலை. இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அப்படி செய்யவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்டவ்வில் கண்டிப்பாக ஃபுல் பாதம் என்ன செய்யணும், படிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த இதோடைய ஜுவாலை என்ன செய்யும், அதை அஃபெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற சமையல் ரெடி ஆகும். சும்மா ரவுண்டு மாதிரி ஒன்று வச்சுட்டா எல்லா பாத்திரம் வைக்கலாம், ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம், ஆனால் சமையல் ஆகாது. சொல்லப்படுகிற எந்த வார்த்தைகளையும், கேள்விப்படுகிற எந்த வார்த்தைகளையும், நான் பார்க்குற எந்த காட்சியிலையும் எதையும் நம்பாதீங்க. ஸ்தோத்திரம். எதையும் என்ன செய்யக்கூடாதா? வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமொழியில் 14:15 அருமையாக சொல்லுது. நீதிமொழியில் 14:15, பேதையானவன், நாம இன்ன வரைக்கும் பேதையா இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி இல்லாட்ட நீங்க தேவனுக்கு பயந்துட்டு உங்களுக்கு ஞானத்தால் நிரப்பிடுவார். கர்த்தருக்கு பயப்படுதலே, கர்த்தருக்கு பயப்படுதலே, ஆமென். நீங்க தேவ பயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கொடுத்துருவாரு. நீங்க பேதை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க திக்கற்றல் போய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த வசனம் என்ன வாசித்தோம்? பேதையானவன் முட்டாள், எதையும் நம்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையும் நம்புவான். வேண்டாம். உலகத்தை, உறவை, நண்பர்களை நீங்கள் பேசுறலாம் எல்லாம் தேவ வாக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாம் மாயை, எல்லாம் போய். என்ன பாசிட்டிவ் சொல்கிறாங்க? பேதையாக இருந்துட்டோம்னா எதையும் நம்புவோம். கர்த்தருக்கு ஆண்டு சந்தருக்கு தேவ பிள்ளைகள். வசனம் அடுத்தபடியாக அதுக்கு இணையாக ஒரு வசனம் வாசிப்பது 64 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. இந்த நீதிமான் எப்படி இருப்பானா?
நீதிமான் கர்த்தருக்குள், மகிழ்ந்து அவரை நம்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் முதல்ல கர்த்தருக்குள்ளே இருந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு அவரைத்தான் நம்புவான். எதையும் நம்புறவன் கிடையாது, ஸ்தோத்திரம். யாரையும் நம்புறவன் கிடையாது, கர்த்தரத்தை நம்புவான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நாளில் நெடுக போயிடாதீங்க, நில்லுங்க. எரேமியா 6:16 சொல்கிறது கவனிங்க. வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று முதல்ல விசாரிக்கணும். அப்புறம் அதில் நல்ல பாதை இருக்கும். கர்த்தருக்கு சோதனம். இந்த பூமியில் அநேக வழிகாட்டிகள் வந்தாங்க, அநேக வழிகாட்டிகள் வந்தாங்க. கேட்டிங்களா? ஞானிகள் ரொம்ப பேர் இருந்தாங்க. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்களாம் ஞானத்தை போதித்தவங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமயத்தை தோற்றுவித்தவர்கள் அநேகர் இந்தியாவில் இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. அவங்க நல்வாழ்க்கை வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க. ஞான மார்க்கம், அதுக்கடுத்து பக்தி மார்க்கம், அப்புறம் இலக்கிய மார்க்கம், இப்படி பல காரியங்களில் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வழியை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்கன்னு சொல்லி எல்லா வழியும் காமிப்பாங்க. ஆனால் நாம் எல்லா பாதையும் பார்த்துட்டு வழியாக இருந்தவர் யார்? வழியை காண்பித்தவர் யார்? வழியாக இருந்தவர் யார்? இயேசுவே. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நம்ம நானே வழியும் சத்தியம் ஜீவமாக இருக்கு. இதில் அந்த நானே என்ற வார்த்தைக்கு அழுத்தி திருத்தி சொல்லணும். நானே அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த THE, இந்த ஆர்டிக்கிள். இது ஒன்றே ஒன்று இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்தணும். அதாவது வானம் அல்லது சூரியன், சந்திரன், இதெல்லாம் ஒன்லி ஒன் தான். ஒரு வானம், ஒரு சந்திரன், ஒரு சூரியன், அடுத்து ஒரு பூமி. இதுக்கெல்லாம் தி அப்படின்னு வேணும். நீங்கள் இங்கிலீஷ் பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தீன்ற வார்த்தை THE. ஐ ஆம் த வே. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மட்டும்தாங்க வழி, அவர் மட்டும்தாங்க வழி, அவர் என்று வேறு வழி இல்லை. அநேகர் வழி காமிச்சாங்க. வழியில் இல்லைங்க, பூர்வ பாதைன்னு விசாரிங்க, அதில் நல்ல வழி எதுன்னு பார்த்து அதில் நடங்க. இதாங்க உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குது வேதம். எச்சரிக்கை யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்க தாங்க ஜீவனை தப்பித்துக்கலாம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவனுடைய வார்த்தை வாசிக்கிற பொழுது பேதையை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நீதிமொழிகளில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பேதைகளாகிய வாலிபர்களே ஒரு மூட ஒருத்தர் இருக்கான். ஸோ பேதையாக இருந்தால் கூட கொஞ்சம் பரவ போல இருக்குது. இந்த பேதைகளுக்குள்ள மூட எப்படிப்பட்டவனாக இருக்கான்? ரொம்ப மோசமானவனாக இருக்கான். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவனை போட்டிருக்குது. சரி, அடுத்து 21ஆம் வசனத்துலேருந்து கொஞ்சம் வாசிங்களேன். ஒரு பெண்ணிட்ட போய் மாட்டிக்கிட்டான். அவன் ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணு, வேஷ்டி ஆடை ஆவணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீன்னு போட்டிருக்கு. சரி, அவை பேசுகிறா பேருங்க பேச்சு. 21ஆம் வசனத்தில் மிகுதியான இனிய சொற்களால் ஸ்தோத்திரம் உன்னை வசப்படுத்தி என்னென்ன பேச முடியும், நய வஞ்சகம் வசப்படுத்திட்டா. இப்போ அவனை குறித்து வசனம் சொல்லுது, வாசிங்க. உடனே அவன் பின்னே சென்றான். மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணை அறியாமல் அதில் விட தீவிட்டது போலும் அவனுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. போச்சா, வாழ்வு போச்சா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க தேவைப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டுடைய சமூகத்தில் இப்போ 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இப்போ 24, 25 வாசித்து பாருங்க. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம்,
அவள் பாதையிலே அப்போ 2:24 2ஆம் வசனமும் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுது? வார்னிங் சொல்லுது, எச்சரிப்பு சொல்லுது. ஏன் வாக்குக்கு செவி கொடுங்க, ஏன் வார்த்தையில் கவனிச்சு நடங்க, ஏன் வார்த்தையில் கேளுங்க, ஏன் பிரமாணத்தை கை கொள்ளுங்க, ஏன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. கீழ்ப்படியாட்டா, இந்த எச்சரிப்பு போர்டுக்கு நீ செவி கொடுக்காட்டா, இதை கண்டும் காணாமல் இருந்தால் அம்பு ஈரலை பிளந்துரும். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை, வேண்டாம். பேதையாக இருந்தால் கூட என்னைக்காவது ஒன்று ஞானத்தை பெற்றுங்க. பேதைகளுக்குள்ள இருக்க மூடனாக இருந்து தந்திர மனமுள்ள ஸ்திரீட்டை மாட்டிக்கிட்டா ஆபத்து, ஏரலை பிளந்துரும். நீங்கள் நினைப்பீங்க, அப்போது வேசிய ஆடை அவனும் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீ, அவர் பொல்லாத பெண்ணு தானே, இந்த பொல்லாத பெண்ணுக்குள்ள யார் போகிறா? போகிறவங்க தானே மாட்டுவான், போகிறவங்க தானே ஏரல் பழக்கும் அப்படிங்க நினைக்கிறீங்க. அதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஸ்திரீ அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் சரி வெளிப்படுத்தின ஸ்திரீ, அது சில நேரத்தில் உலகத்தை குறிக்கும். ஸ்திரீ தந்திர மனமுள்ள ஸ்திரீ, அது உலக ஆசாபாசங்களை குறிக்கும், உலக வேஷங்களை குறிக்கும். அல்லேலூயா. ஏமாற்றுகிற உலகம். அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்றா இருக்கும், வெளியே ஒன்றா இருக்கும். ஆண்டவர் சொன்ன பார்த்தீங்களா, கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கடுத்து அவர்கள் எப்படி இருப்பாங்க? வெளியில் எப்படி இருப்பாங்க? ஆடுகளோட தோலை போத்துட்டு இருப்பாங்க. உள்ள பட்சிக்கிற ஓநாய்கள். ஓனாய் ஆட்டு தோலை போட்டு மாத்திரத்தில் ஆடுகளை என்ன செஞ்சிடும்? நம்ம எண்ணம் தான் இருக்குதுன்னு வந்துடும். இந்த ஓனாய் என்ன செய்யும்? தோலை ஆட்டு தோலை போத்துட்டு ஓனாய் உள்ளே இருந்துக்கிட்டு ஆட்டு மந்தைக்கில் போய் ஒவ்வொரு ஆடாக தின்னு க்ளோஸ், மந்தையே க்ளோஸ் பண்ணிடும். வேஷம் வேஷம். இன்றைக்கி வேஷம் போடுறவங்க ரொம்ப பேர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. தெரியும், பச்சையாக சொன்னால் ஆக்டர்ஸுகளை, சினிமாக்காரங்களை நம்மளாம் ரொம்ப பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் எங்கேயாவது பறந்து வந்து அடிக்கிற பார்த்துப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா? பறந்து 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 அப்படியும் மனுஷன் என்ன செய்வானா இன்னொரு மனுஷனை அடிப்பான். இதில் நடக்கிறதா? ஒரு நாளில் தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் பறந்து போக போகிறோம், அதுதான் நடக்கும். ஆனால் இந்த பூமியில் இருக்கும்போது எதிரியை போய் அடித்து பறந்து 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 அடிச்சுட்டே இருக்க முடியுமா? இதெல்லாம் காட்சியில் தான் பார்க்க முடியும். அந்த காட்சியில் ஏதாவது கஷ்டப்பட்டு உருவாக்குவான், அது உண்மை கிடையாது. அல்லேலூயா. வேஷம், உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். அதுக்கு நம்ம நினச்சிக்கணும்னா செவி சாய்க்கவே கூடாது. இப்போது மேட்ருக்கு வரப்போகிறோம். தேவ சமூகத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு அல்லது தீர்க்க தரிசன வார்த்தையின் எச்சரிப்புக்கு செவி கொடுத்த தாவீது நமக்கு தெரியும். விழுந்து போனால், ஆனால் செவி கொடுத்ததுனால நம்ம வாசித்த 33:5 எசேக்கியேல் புஸ்தகத்தின்படி அவன் ஜீவனை காத்துக்கிட்டான். அன்னைக்கு அவன் எச்சரிப்புக்கு செவி கொடுக்காம போயிருந்தான். என்னப்பா, எவன் செய்யாத தப்ப நான் செஞ்சிட்டேன், நான் ராஜா, என்ன வேணாலும் செய்வேன், நீ தீர்க்கதரிசி, நீ போ ஊழியத்தை போய் செய் அப்படி எடுத்து பேசியிருந்தானா அவன் ஜீவன் தப்பியிருக்காது. இன்னைக்கு அவனை பேசவே மாட்டான், எழுதியிருக்க மாட்டான். இது 2 சாமுவேல் 11 வாசிக்கிறோம், 12 வாசிக்கிறோம். அடுத்தபடியாக அவன் பெத்த புதல்வன், அவன் நேசித்த புதல்வன், தேவனும் அவன் மேல் நேசமாக இருந்தான், அன்பாக இருந்தான். தீர்க்க தரிசனம் எதிதியான்னு பேர் வச்சார், இவங்க சாலமோன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அருமையான மகன், நல்லா வளர்ந்தான், வாலிபனானான், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டான். ஞானத்தை கேட்டவன் இப்போது தாறுமாறாக போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு தீர்க்க தரிசி மூலம் எச்சரிப்பு வந்துச்சு. இவனுக்கு எச்சரிப்பு எப்படி வந்துச்சு? என்ன சொல்லுங்க? கர்த்தரே எச்சரித்தா.
1 ராஜாக்கள் 11 வாசிக்கிறோம். இவனுக்கு எச்சரிப்பு கர்த்தர் நேரடியாக எச்சரித்தார். என்னாச்சு? கேட்கல. ஞானத்தின் மமதை, பெண்களின் ஆளுகை எல்லாம் போட்டு இவன் கண்ணை மறைச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்? தேவ கோபத்துக்கு ஆளாகி போயிட்டான். இவன் ஜீவன் தப்பிச்சா? ஸ்தோத்திரம். விசுவாசப்படி வரிசையில் ஆள் காலி ஆகிட்டான். அன்று சொல்ற காத்துக்கு தேவ பிள்ளையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. தேவனுடைய நேரடி எச்சரிப்புங்க, தேவ தீர்க்கதரிசனி எச்சரிப்புக்கு பயந்து நடுங்கி 51 சங்கீதம் அவ்வளவு அழுகிறான். சங்கீதம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு ட்ரம்பிளிங், ஒரு நடுக்கம் உண்டாகும். 51 சங்கீதம் வாசிக்கும் போதே நமக்கு ஒரு பயம் உண்டாகும். ஆனால் இவனுக்கு பயமே இல்லை. இவனுக்கு ரொம்ப அதான் என்ன செய்யறது, வாழ்க்கை போச்சு. அதனால அவன் ஆட்சி முடிக்கும் போதே அவனுக்கு ஒரு ஆட்கள் எழுப்பிட்டார். சமாதானத்தின் மனுஷன் சாலமோன் கடைசி நாட்டில் அவன் எப்படி செத்தானு தெரியும். சமாதானத்தோடு செத்துப்பானா என்னன்னு தெரியல. சரி, அடுத்தபடியாக வேதத்தை வாசிக்கிறோம். இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜா காலத்தில் அவன் என்ன செய்யனா, இந்த ராஜா பொல்லாதவன் தான், ஆனால் கூட இந்த இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாம் இருக்கான், அவனு ராஜாவாக இருக்கான். எலிசா ஒவ்வொரு முறையும் சீரியர்கள் படையெடுத்து வரும்போதெல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பான். இந்த மாதிரி அந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் படையை கொண்டு போகாத, இந்த பக்கம் பாருங்க, ஒவ்வொரு வார்னிங் கொடுப்பான். அப்படி வார்னிங் கொடுக்கும் போதெல்லாம் இது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் 8 to 10. இப்படி வார்னிங் கொடுக்கும் போதெல்லாம் அந்த ராஜா என்ன சொன்னால் ஸ்தானாதிபதியில் அனுப்பிச்சு பார்த்து அந்த பக்கம் சீரியர் படை பதுங்கி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து எச்சரிப்பா இருந்துக்குவாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கிற ராஜாவோட என்னச்சிட்டானா அரண்டுட்டான். ஆமாம், என்னடா இது, நம்ம தந்திரமாக இப்படியும் இன்னைக்கு மொசாட்டுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா? யார்? இஸ்ரேலுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, உளவுப்படை. அவங்கள மாதிரி அன்னைக்கு எலிசா ஆண்டுடைய ஆவின் ஏவுதல்னால அங்கே போகாத இங்கே போன எச்சரிக்கை கொடுக்குறது கர்த்தர். அதனால ராஜா காக்கப்பட்டான். கர்த்தருக்கு சொல்கிறோம், அங்கே இருக்கிற ராஜா என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. அங்கே ஒருத்தர் விவரம் தெரிஞ்சு பேசுகிறான், ராஜா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மாட்ட ஆமாம் பள்ளியில் பேசினா கூட அதையும் கூட சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அங்கே. ஆமாம், ஸ்தோத்திரம். சரி, இது நம்ம அவுட் ஆஃப் மேட்ரு. ஆனால் கூட என்ன சொன்னால் அடுத்தபடியாக கடந்து போகிறோம். இந்த பாருங்க, வசனம் வாசிக்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஒரு மனுஷனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். இந்த மனுஷன் என்ன சொன்னா, சிதேக்கியா ராஜா என்ன சொன்னா, முதல்ல ஆள் கேப்பார் பேச்சை கேட்டு கிணத்துக்குள்ளே போட்டு விட்டான், தண்ணி இல்லாத சேத்துக்குள்ளே போட்டு விட்டான். எரேமியா முங்கி சேர்த்துக்கிறோம். நம்மெல்லாம் அதை ஒன்றா தியானித்தோம். எத்தியோப்பியனாகிய எபேத் மேலே காப்பாற்றிட்டார். சரியா? இப்போ காப்பாற்றிட்டு வந்தேன். எரேமியா வா, என்னப்பா ஏதாவது ஆண்டட்டின் வார்த்தை இருக்கா? வார்த்தையை சொன்னால் நீ கேட்க மாட்டேன். நான் உள்ளதை சொல்லுவேன், கர்த்தர் சொல்கிற சொல்லுவேன், அது உனக்கு பிடிக்காது. நல்லது சொன்னால் பொல்லா போகிறோம், இனி திரும்பி சரச்சல்ல ஓடுவேன், நீ அடிப்பேன். எதுக்கு? நல்ல வார்த்தையும் இல்லை பொல்ல வார்த்தையில் போ அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை நீ எனக்கு சொல்லு, என்ன நடக்க போகுது சொல்லு, நான் யார்ட்டையும் உனக்கு சொல்ல மாட்டேன், உள்ளதை சொல்லு. உள்ளதை பூரா பிட்டா சொன்னான். இந்த பாரு, நீ மரியாதையா பாபிலோன் ராஜாட்ட போய் சரண் அடைஞ்சிரு. அப்போது இந்த நகரம் எருசலேம் தீக்கிரையாகாது, உன் குடும்பம் காக்கப்படும், உன்னுடைய ஜனம் காக்கப்படும். நீ என்ன ஒருத்தன் சரண் அடைஞ்சிரு. என்ன சொல்கிறான்? இந்த நகரம் பாதுகாக்கப்படும், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும், நீ நல்லா இருப்ப. நடந்தது என்ன? 38, 14 23 வரைக்கும் இந்த சம்பவங்கள் இருக்குது. அப்போ நடந்தது என்ன?
17 மட்டும் வாசிங்க. அதாவது எரேமியா 38:17 வாசிங்க. அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உங்களுடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும். இந்த பட்டணம் அக்னியால் சுட்டெரிக்கப்படுவதில்லை. நீர் உங்களுடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் இடத்திற்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் இதை அக்னியால் சுட்டெரிப்பார்கள். அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சரி, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்ன சொன்னாங்க? உன் குடும்பம் காக்கப்படும், உன் பட்டணம் காக்கப்படும், நீ உயிரோடு இருப்ப. நடந்தது என்ன? 39 3 முதல் 9 வரைக்கும் வாசிக்கிறோம். அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பம் காக்கப்படும் சொன்னானா? இவன் கேட்க மாட்டேன்ட்டான். என்ன நடந்துச்சு? இந்த சிதைக்கியா சொல்கிறான், இல்லை இல்லை, நான் போய் சரணடைஞ்சிட்டா என் கூட இருக்கிறவங்க அல்லது ஏற்கனவே சிறைப்பட்டு போனவங்க என்னை இனிச்சுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அதுக்கு நானே வெட்கப்படுறேன். ஒரு நாளை வெட்கப்பட சொன்னான்ல. இப்போது அவனுடைய பிள்ளைகளை பாபிலோன் ராஜா பிடிச்சு இவன் கண்ணு முன்னால் வெட்டுறான். மோசமான கண்காட்சி, ஒரு காட்சி பார்க்குறான். அதுக்கடுத்து எவனுக்கெல்லாம் பயந்தானோ அந்த பிரபுக்களை பூரா என்ன செய்கிறான்? பாபிலோன் ராஜா வெட்டுன்னு வெட்டுறான். இந்த பிரபுக்களுக்கு தான் நினைச்சிட்டான் செவி கொடுத்துட்டு எரேமியா உள்ளே போட, எரேமியாவை அடிக்க, எரேமியா துன்புறுத்த பிரபுக்கள் பேச்சுக்கிட்டு இந்த பிரபுக்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது. ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா பிரபுக்கள் வீடுகளை பார்த்து தீக்கிரையாகும். பெரிய பெரிய வீடுகளை தீக்கிரையாகும், பிரபுக்கள் வீடு தீக்கிரையாகும். பிரபுக்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுக்கடுத்து பிள்ளைகள், உன் குடும்பம் பாதுகாக்க நான் கேட்க மாட்டேன்ட்டான். இவன் குடும்பத்துக்கு பிள்ளைகள் வெட்டப்படுறான் கண்ணு முன்னாடி. சரி, அடுத்து என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். அதாங்க அந்த பிசாசு செய்கிற வேலையெல்லாம் அல்லது தேவனுடைய தெய்வீக ஞானம்லாம் பயங்கரமான ஆனந்த ஞானம் முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கழுகு, காக்கா இதெல்லாம் குஞ்சை பிடிச்சி போனால் என்ன செய்யுமா? முதல்ல கண்ணை தான் கொத்தும். அது அதோடைய பிடிவிலேருந்து விட்டாலும் கீழே விழுந்தாலும் கூட கண்ணு தெரியாமல் என்ன செய்ய? குஞ்சு ஓடாது. அதில் கண்ணை முதல்ல 2 கண்ணி கொத்தி எடுத்துரும். கண்ணை தான் முதல்ல சாப்பிடும். காக்கா அந்த கழுகெல்லாம் இந்த குஞ்சுகளுடைய கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போயிட்டா அல்லது கோழியை பிடிச்சிட்டு போயிட்டா 2 கண்ணு முதல்ல கொத்தி எடுத்துரும். அந்த இதனுடைய பிடி தளத்திலிருந்து கீழே விட்டுச்சுன்னு வச்சுங்க, ஒரு மரத்தில் உட்காந்துன்னா கீழே விழுந்துச்சுன்னா தப்பிச்சு ஓடி ஏதாவது புதற்குள்ள உழைஞ்சி குஞ்சுகள். அதனால முதல்ல கண்ணை கொத்திட்டா கீழே விழுந்தாலும் ஓடாது, வழி தெரியாதுல்ல. அதுக்கடுத்து வேணுங்க தக்கன சாப்பிட்டோம். இந்த பாபிலோன் ராஜா செஞ்ச வேலையை பாருங்கள். முதல்ல அவன் கண்ணு முன்னாடி பிள்ளைகளை வெட்டிட்டு, ரெண்டாவது அவன் கண்ணை கெடுத்துக்கிட்டான். முதலே கண்ணை கெடுத்துருந்தா உன் கண் முன்னாடி பார், நீ எந்த பிள்ளையில பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னதை எச்சரிக்கை இல்லையோ இன்றைக்கி முதல்ல பார். ரெண்டாவது கண். அதுக்கடுத்து அந்த தேசத்தில் செத்துமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமயத்தில் காத்திருக்கு தேவ பிள்ளைகள். இன்னும் வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு சமயம் கடந்து போகிறதுனால நல்லா கேளுங்க. ஒரு நாளில் தேசமே பஞ்சம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அப்படி ஸ்டெப் எடுத்தார், போகலாமான்னு யோசித்தார். ஆண்டு தரிசனமாக என்ன சொன்னார்? வான் பண்ணார், எயித்துக்கு போயிடாதப்பா ஈசாக்கு, நீ எயித்துக்கு போயிடாது, இங்கே இரு. 2ஆம் வசனம் சொல்கிறாரு, 6ஆம் வசனம் சொல்கிறார். சார் 2ஆம் வசனம் சொல்கிறாரு, 6ஆம் வசனம் அவன் இருக்கான், கேராரில் குடி இருந்தான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது 12ஆம் வசனம் 100%. அல்லேலூயா, ஆமென். பஞ்சத்தில் எல்லாரும் என்ன செய்யணும்? சாகணும். ஆனால் பஞ்சத்தில் 100% பலனை பெற்றுக்கொண்டவன் ஈசாக்கு. ஆமென். ஆராய்ச்சி நடக்குதா? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் பஞ்சத்தில் சாப்பாட்டுக்கெல்லாம் தவிப்பாங்க. ஆனால் பஞ்சத்தில் விதை விதைச்சு 100% பெற்றுக்கொண்டவன் கீழ்ப்படிஞ்சவன்.
ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருவார். ஆண்டவருடைய சமுத்திர காத்திருக்க தேவ பிள்ளைகள், இப்போது இந்த நாட்டில் இருக்க நாம் இந்த லோத்தையும் கொஞ்சம் பார்த்தோம். லோத்து ஒரு தனி சாப்டர், அது ஒரு டாப்பிக்கு. இந்த லோத்தை ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் லோத்து மேலே இறக்க வச்சு, நீ ஜீவன் பிழைக்கணுச்சுன்னா அது என் 19,000 நீ நினச்சிரு மலைக்கு ஓடிப்போ சொல்லும்போது, ஜீவன் தப்ப ஒவ்வொரு கண்டிஷனா இந்த சமபூமியிலே நிற்காத, திரும்பி பார்க்காத, ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடி. சோத்திரம். ஜீவன் தப்பணும்னா சமபூமியில் எங்கே நின்றார்? இப்போ இது தேவனுடைய எச்சரிக்கை வார்த்தை. ஆனால் அவன் செஞ்சது என்னது? அவங்க வீட்டமாக திரும்பி பார்த்தது ஒன்று போச்சு. திரும்பி பார்த்தோட சொல்லி முடிச்சிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னும் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், எனக்கு மலைக்கு போக முடியாது, இந்த பக்கத்தில் இருக்க சமபூமியில் சோவான்னு ஒரு இடம் இருக்குது, அதில் தங்கிக்கிறேன். வேண்டாம். தேவன் எதை உங்களுக்கு சொன்னாரோ அதை செய்யுங்க. தேவனை எதை முன்குறித்தாரோ அதை தருவார். அதை விட்டுறாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீ ஒன்று தேவ சித்தத்தை செஞ்சு முடிச்சிரு, இல்லாட்டி தேவ சித்தத்துக்கு செய்யாட்டா நீ என்ன செய்ய முழுசா என்கிட்ட போய் தொலைஞ்சிரு. 2 கடையில் பகுதி தேவ சித்தம். ஓடி போனால் ஓடி போகிறது, பகுதியில் நின்றுக்கிறது. மலைக்கு போனால் மலைக்கு போகிறது, சமதளத்தில் நின்றுக்கிறது. திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்குறது. இப்படி பகுதி தேவ சித்தத்தை செஞ்சுட்டு பகுதியில் நிற்காத ஒரு அருவருப்பான சந்ததிக்கு தாப்பனா போயிட்டான். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் என்ன வாசிக்கிறோம்? அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாக இருக்கும். நீ 2 இல்லாமல் இருந்தா அப்போ 2 இல்லாமல் இருக்கவே கூடாது. 2 கட்டம் நிலைமையில் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் சிலர் என்ன சொன்னாங்க, படாத பாடுபடுறாங்க, கையேந்தி இட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் எவ்வளோ உதவி செய்யுது, ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, கையேந்திட்டு தந்துடுறாங்க. ஆமாம், நான் சொல்ல உங்களுக்கு விளங்கலை. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாதுன்னா 2 கட்ட நிலைமையில் இருக்கவே கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீங்கள் வழிபடுங்க. பாகால் தெய்வமானால் பாகாலை பிடிச்சிட்டு போயிருங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் என்ன செய்யக்கூடாது, குந்தி குந்தி நடக்கக்கூடாது. இருமணம் உள்ள இருக்கவே கூடாது. அப்போது திரும்பவும் அந்த வார்த்தை சொல்லுது, எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை, ஆமென், காஷன், பிவேர், வார்னிங், இதெல்லாம் வேதத்தில் அநேக இடத்துல இருக்குது. நீங்கள் நீதிமொழி வாசிப்பு அடிக்கடி அந்த வார்த்தை வரும், என் மகனே என் வார்த்தையை கேள், என் புத்திரனே, என் நேசகுமாரனே, என் வார்த்தைக்கு சேவை கொடு. அந்த 1 அதிகாரம் கடைசி வசனம் வாசித்து பார்த்தா என்ன போட்டிருக்குது? நீதிமொழி 1 கடைசி, எவனோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அந்த நோன்றத நல்லா பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்ய மாட்டானா, ஆபத்து. நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்துட்டீங்க, ஒரு பயங்கரமான ட்ரிபுலேஷன் வருது, உபத்திரம் வருது, நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டேன். என்னஞ்சம் அஞ்சிடா, என்னஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. நெஞ்சம், இந்த பாட்டு பாடுங்க. நம்பிக்கை இழக்காது என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, படையே எனக்கு எதிராய். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய சமுதிரத்தை தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக. படையே எனக்கு எதிராய் பாளையம் இறை